ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து ஆடி 5வது வெள்ளி. இப்போ தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு வெளியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் இப்போ தான் கோலம் போடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எல்லாம் சாமிக்கு வளையல் கொடுக்கணும். புதன்கிழமையே ஒரு கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க கோக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு. இப்போ வந்து இன்னொரு 3 கோயிலுக்கு கொடுக்கணும். எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கோலம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு பூஜை செலவு வேறு வாங்கிட்டு வரல. நான் இப்போ தான் போய் வாங்கிட்டு வரணும். புத்துக்கு பால் ஊற்றிட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறமா பூஜை பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், விலையிலலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விலையிலலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். 5 கோயிலுக்கு கொடுக்கணும். ஒரு கோயிலுக்கு புதன்கிழமையே கொடுத்துட்டேன். அவங்க சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. இதில் வந்து இன்னும் 4 செட்டு இருக்குது. இன்னும் 4 கோயிலுக்கு கொண்டு போய் நான் கொடுக்கணும். இப்போது டைம் இல்லை எனக்கு. புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு அப்படியே கொண்டு போய் விலையிலலாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கின்னு வந்துட்டு மத்தியானமாக ஒரு மணிக்கு சுக்கர ஓலையில் பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ வந்து வீடெல்லாம் தொடச்சி முடித்தாச்சு. டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ கோலம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தலை வாரிக்கிட்டு ஃபஸ்ட்டு பூஜை செலவு வாங்கிட்டு வந்துட்டு சாமிக்கு முதல்ல கொண்டு விலையிலலாம் சாத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்டிங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே வேப்பிலெல்லாம் உடச்சிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பூஜை லேட்டாக தான் ஆகும். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நிதானமாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சாயந்தரம் விளக்கு மட்டும் வச்சுட்டு கோயிலுக்கும் சாயந்தரம் போக முடியாது, ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதனால் கொஞ்சம் ஒரு மணிக்கு பண்ணிட்டோம்னா கரெக்டாக போயிடும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க பூஜை கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு கலந்துடலாம். நான் வந்து எப்பயும் கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான் நான் போடுவேன். பாருங்கள், கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துட்டு குளத்தை போட்டுடலாம். நான் எப்பயும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். முகத்தூரில் பெரும்பாலும் போட மாட்டேன். ஏதாவது விசேஷ நாள் அந்த மாதிரி கலர் எதாவது கொடுக்கணுன்னா அப்போ தான் நான் முகு மாவில் கோலம் போடுவேன், கலர் கொடுக்கணுமேன்றதுக்காக. மற்றபடி எப்பயுமே அரிசி மாவு கலந்து தான் கோலம் போடுவேன். பாருங்கள், இப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்படி ஒரு துணி ஒன்று கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். வாங்க கோலம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாமி ரூமில் கோலம் போட்டுருவேன், அப்புறம் தான் வெளியே போடுவேன். எப்படியும் தாமரை கோலம் போடுவேன், அப்படி இல்லைன்னா ஸ்டார் கோலம் போடுவேன். முருகர் குமர அன்னைக்கு ஸ்டார் கோலம் போட்டுருவேன். வெள்ளிக்கிழமைனா தாமரை கோலம் போட்டுருவேன். அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வெளியே வாசலுக்கு போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தலைவாரிக்கிட்டு நம்ம புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வரலாம். வாங்க, பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வரும்போது வந்து நான் பூஜை பண்ண போகிறேன். 1 மணிக்கு தான் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வாங்கி கொடுத்த வளையல் மேலேயே வச்சுருக்காங்க பாருங்கள். பூஜை வந்து இன்னும் முடியல. இப்போ தான் நானும் வந்தேன். இப்போ வந்து நம்ம விளக்கு வச்சுட்டு பூஜையை பார்க்கலாம். அங்கே அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க காமிக்கிறேன். கரண்ட் இல்லை, அதுதான். பாருங்கள், இது வந்து யாரோ மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிரசாதம்லாம் பாருங்கள். எப்படி இருக்காங்க அம்மா பாருங்கள். ஆனால் கரண்ட் இல்லை, அதுதான். அம்மனுக்கு அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பால் அபிஷேகம். அங்கே பாருங்கள், ஒரு கெஸ்ட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எப்போ எதை தூக்கிட்டு போகலான்னு. பார்த்தீங்களா?
கரண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். கரண்ட் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் அம்மனை எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. லைட் வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம வாங்கி கொடுத்தது வளையல். எப்படி இருக்காங்க அம்மா, அலங்காரம் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்கள. நம்ம விளக்கு வச்சிடலாமா? வாங்க. அவங்களும் சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ உள்ளே வரலான்னு பாருங்க. அப்பா உள்ளே வந்துருவாங்க போலே. பார்த்தீங்களா? ஆடி வெள்ளி 5வது வெள்ளி வளையல் அலங்கார பூஜை. பார்த்தீங்களா? இங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்க. அங்காளம்மா பூஜையும் முடிஞ்சிருச்சு. எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைப்போம். அலங்காரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆடி 5வது வெள்ளி நல்ல மாதிரியாக பூஜை முடிஞ்சிச்சு. அம்மனுக்கு நல்ல அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. விலையிலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் நினச்சிருக்க விஷயம்லாம் நல்ல மாதிரியாக நடக்கணும்னு நான் கடவுளை கும்பிட்டுருக்கேன். உங்களுக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும்னு நம்ம கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இப்போ இங்கே பூஜை முடிஞ்சிச்சு. நம்ம அங்கே போய் வளையல் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. அங்கே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பூஜை முடிச்சாச்சு. பாருங்கள், சுக்கிர ஓலையில் 1 மணிக்கு பூஜையை முடிச்சிட்டேன். ஏன்னா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு போகணும், முடியாது. அதனால தான் 1 மணிக்கு சுக்கிர ஓலையில் முடித்தாச்சு. டைம் வந்து 1:45 ஆகிடுச்சு. நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டேன். எல்லா கோயிலுக்கும் வளையல் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு கோயிலில் வீடியோ எடுக்க முடியல. நான் சாயந்தரமாக வேணால் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போய் வேணால் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 5வது வெள்ளி. எல்லோரும் நல்ல மாதிரியாக இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். எல்லோரும் தீர்க்க சுமங்கலியாக எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா நலனும் பெற்று எல்லோரும் நல்ல மாதிரியாக இருக்கணும். இதை தான் நான் என்றைக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நம்மளும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி ஆடி வெள்ளி பூஜை நல்ல மாதிரியாக முடிந்தது. ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?